வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் ட்ரிப்பா கேரளா போயிருந்தோம். கேரளா பர்ட்டிகுலரா திருவனந்தபுரம் போயிருந்தோம். ஸோ அவ்வளோ தூரம் வந்துட்டு பக்கத்தில எதுவும் பார்க்காம எதுக்கு போகணும். அதனால வந்து ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தா அதுவும் சுத்தி பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்படி நாங்க பிளான் பண்ணும்போது டக்குனு எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, லோக்கல்லேயே இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயில். அந்த கோயில் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அந்த கோயில் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு வர்க்கலா. அந்த வர்க்கலாவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 3வது பிளேஸா வந்து ஜடாயு எர்த் சென்டர் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போனோம். பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அது. ஸோ இந்த 3 இடத்துக்குமே நாங்க போயிட்டு அங்க வந்து போன இடத்த வந்து மொபைல்ல ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்ப தான் இப்போ உங்களுக்கு நான் போடப் போறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சென்னை ஏர்போர்ட்ல நின்னு ஒரு குரூப் ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் எடுத்துட்டு கிளம்புனோம். கிளம்பிட்டு ஒரு அடுத்த 1 ஹவர்ல திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல போயிட்டு வந்து நம்ம இறங்கிட்டோம். இறங்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஏற்கனவே வந்து அங்கே நமக்கு ஸ்டே பண்ண வேண்டிய இடத்துலாம் வீடு எடுத்துருந்தாங்க. அதனால் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து வெளியில் கிளம்புவோம். ஏன்னா அந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது மெயினாக இந்த பிஸ்னஸ் ட்ரிப்பு போனது வந்து அங்கே ஃப்ரெண்டு வந்து அவனோட பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அதுக்காக போனோம். இதுதான் நாங்கள் இந்த ஏரியா தான் நாங்கள் தங்கியிருந்த இடம். இந்த தங்கியிருந்த வீடு இது. இந்த வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருவனந்தபுரமுடைய சிட்டி இதுதான். அந்த பேர்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா, இது சிட்டி வியூ அப்படி தெரியுது பாருங்க. வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லா கம்ப்ளீட்டா. இது கேரளானுடைய கேப்பிட்டல். இதுதான் கேரளாவுடைய கேப்பிட்டல் திருவனந்தபுரம். ட்ரிவாண்ட்ரத்தில பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இப்படிதான் பச்சை பசேல்னு இருக்கும். இவ்வளோ பெரிய கேப்பிட்டலா இருந்தாலும் வந்து அந்த கேப்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த நகரம் பாருங்க, ஒரு சின்ன தெரு மாரி தான் இருக்கு. காலைல வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு அந்த ஏரியால போனோம். ரொம்ப சின்ன தெரு. ஆனா நீட்டா இருக்கு. ரொம்ப காமா இருக்கு. அந்த ஏரியாக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. இது முடிச்சு தான் நாங்க வந்து பத்மநாப சுவாமி கோயில் வந்து போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். இதான் பத்மநாப சுவாமி கோயில். பக்கத்திலேயே ஒரு ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்திலேயே இருக்குது. நாங்க தங்கியிருந்த இடத்துலருந்து போனோம். இந்த பத்மநாப சுவாமி கோயில்ன்றது வந்து ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இங்க வந்து சமீபத்தில வந்து வைடூரியம்லாம் வந்து இங்க இருந்து ரகசிய கோயில், ரகசிய அறை இங்க இருக்குது. அந்த அறையிலிருந்து எல்லாம் கண்டெடுத்தாங்க. அந்த அரசு இன்னும் திறக்காம இருக்கக்கூடிய அறையெல்லாம் கூட இங்க ரகசிய அறையெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. மா திருவிதாங்கூர் சமஸ்தானத்த வந்து அப்போ ஆண்ட வந்து மார்த்தாண்ட வர்மான்ற ஒரு அரசர் தான் வந்து இந்த கோயில வந்து அர்ப்பணிச்சாரு. அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு சேர மன்னர் தான் இத கட்டினார் அப்படின்னு சொன்னாலுமே கூட, ஆனா இத நிர்வகிச்சது வந்து இது புனரமைச்சு இத வந்து ரினோவேஷன் பண்ணி குடுத்தது வந்து அப்போதைய மன்னர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய மன்னரா இருந்த அந்த மார்த்தாண்டவர்மான்றவர் தான். அவர் தான் இங்க இத ரினோவேஷன் பண்ணி குடுத்தாரு. அதனால அவர் வந்து அவருடைய வாள வந்து இங்க சப்மிட் பண்ணி, அந்த பட்டயத்த வந்து எழுதி குடுத்தாராம். முதல் மரியாதை வந்து இந்த பத்மநாப சுவாமிக்கு தான்னு சொல்லிட்டு. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அந்த வழக்கம் தொடருது. இன்னும் சொல்லப்போனா மக்களாட்சி மலர்ந்து விட்ட மன்னராட்சிலாம் முடிஞ்சு மக்களாட்சியே தொடங்கிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில கூட அந்த நடைமுறை அப்படியே தொடருது. இந்த கோயில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க அங்க பார்க்க போனீங்கன்னாக்கா, நீங்க வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ல வந்து நீங்க பேண்ட் ஷர்ட்ல அந்த மாரிலாம் போக முடியாது. லேடீஸுங்க அதே போல வந்து நீங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல போக முடியாது. உடை கட்டுப்பாடு கம்பல்சரியா இங்க வச்சிருக்காங்க. ஆ அதாவது சட்டை போடாம போலாம். ஆனா வேஷ்டி கட்டியிருக்கணும். லேடீஸுங்க பொறுத்தவரைக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா கூட ஒரு அ டவலோ, துண்டோ அந்த மாரி இதில வந்து வேஷ்டி மாரி ஒரு துணியோ வாங்கி இடுப்புல கட்டிக்கலாம். கட்டிட்டு உள்ள போலாம். அ இதெல்லாம் மாட்டும் துப்பட்டாலலாம் போக முடியாது. அந்த மாரி உடை கட்டுப்பாடு பயங்கரமா வச்சிருக்கிறாங்க. அந்த மாரி வந்து இந்த இடத்துலயே வந்து நமக்கு வந்து சப்போஸ் நம்ம மறந்துட்டு போய் தெரியாம போயிட்டோம்னா கூட, புதுசா போறவங்களுக்கு கூட அந்த இடத்துலயே வந்து அவங்க வந்து அந்த ஒரு சின்ன கடை நமஸ்காரம். மாரி வச்சிருக்காங்க. நலமா இருக்கீங்களா? அங்கேயே நீங்க வந்து எல்லாரும் எங்க காசு குடுத்து போறீங்க? வாங்கிக்கலாம். எல்லாரும் எங்க வாங்கிட்டு போறீங்க? நீங்க அந்த மாரி வந்து போலாம். மேல் சட்டை இல்லாம தான் போணும். தேவைப்பட்டா துண்ட மேல போட்டுக்கலாம். அப்படிதான் நாங்கலாம் போனோம். போயிட்டு அங்க உள்ள போனா சரியான கிரவுடு. அவ்வளோ சீக்கிரமா பார்க்கவே முடியல. இன்னும் சொல்லப்போனா இந்த சாமிய கூட வந்து அவ்வளோ தெளிவா தெரியல. உள்ள லைட்டும் கிடையாது. ஓரளவுக்கு தெரிஞ்சது. அந்த அனந்த சயன அப்படின்ற முறையில படுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அத பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு நாங்க வந்து ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப வந்து வர்க்கலா போலான்னு சொல்லி வர்க்கலா போனோம். வர்க்கலா போனா, அங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க போய் சேர்ந்தது, நாங்க ஏற்கனவே வந்து ஹோம் ஸ்டே ஒண்ணு டேய், புக் பண்ணி வச்சிருந்தோம். அந்த ஹோம் ஸ்டே டோர் இடம் தான் இது. அந்த பக்கம் போடா. இங்க இந்த வர்க்கலாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க தங்கணும்னு நெனச்சீங்கனாக்க, அ இங்க ரெசார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 90% வந்து எல்லாமே ஹோம் ஸ்டேவா தான் இருக்கு. ஆனா எல்லா இடமுமே வந்து ஃபுல்லா வந்து புக் ஆகுது. அ ஃப்ரீயாவே இருக்க மாட்டேங்குது. சீசன் டைம்ல வந்தீங்கன்னாக்கா, இன்னும் சொல்ல சீசன் அப்படின்றது இங்க வந்து அக்டோபர் டூ மார்ச் வரைக்கும் வந்தீங்கன்னா, அது நல்ல சீசன். இந்த வர்க்கலா அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை நகரம் தான். ஒரு சின்ன குக்கிராமம் தான் இது. இங்க ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு சின்ன மலை குன்று மாரி இருக்கும். அந்த மலை குன்று மேலேயே வந்து கீழ வந்து கடலு, மேல சின்ன குன்று மாரி இருக்கும். ஒரு கிளிஃப்பு. அது மேல பார்த்தீங்கன்னா, ஒரு
எல்லாமே வந்து இந்த கடைகள்லாம் இருக்கும். நம்ம டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா, அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய கடைகள் மாரி. இதெல்லாம் நாங்க தங்கியிருந்த வீடு, அந்த ரூமு, இந்த ஹோம் ஸ்டேன்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே நாங்க வந்து எடுத்திருந்தோம். ஸோ ஒரு வீடாவே எடுத்திருந்தோம். வீட்ல வந்து இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டீஸ்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சிருந்தாங்க. நல்லா நீட்டா வச்சிருந்தாங்க. அதனால வந்து இந்த வர்க்கலான்ற நகரம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த நாங்க தங்கியிருந்த இடத்துலருந்து விடியகாலம் ஒரு 5 மணிக்கு வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் கிளம்புனோம். காலையிலேயே போயிடலாம். ஏன்னா, இந்த இடம் தான் வந்து இந்த வர்க்கலானுடைய அந்த மெயின் ஸ்பாட்டு. இது ஈவினிங் டயத்தில பார்த்தீங்கன்னா, இந்த இடம் க்ரவுடா இருக்கும். நெறைய வாகனங்கள்லாம் வந்து நிக்கும். டூரிஸ்ட் வர்றவங்கலாம் இங்க தான் வந்து வண்டி நிறுத்துவாங்க. இதான் அந்த பீச்சு. அந்த பீச் பார்த்தீங்கன்னா வந்து நாங்க காலையிலேயே வந்துட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் க்ரவுட் இருக்காது. ஈவினிங் டயத்துலாம் போயிட்டோம் நம்ம டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா? டிட்டோ அதே போல தான் இந்த இடம் இருக்கும். அதனால வந்து காலையில போயிட்டு வந்து ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துரலாம். ஈவினிங்கும் போலாம். பட் காலையில மறுபடியும் பார்த்துக்கலாம்னு சொல்லி போனோம். இதான் வந்து அது பார்த்தீங்கன்னா, இது அந்த ஜூம் போடுறேன் பாருங்க. அது கீழ பார்த்தீங்கன்னா, கடற்கரை கீழ வந்து எல்லாம் நடந்து போறாங்க. இங்க கீழ போய் நின்னு அப்படி மேல பார்த்தீங்கன்னா, அண்ணாந்து பார்க்குற மாரி தான் இருக்கும். ஏன்னா, ஒரு ஒரு சின்ன மலை, குன்று மாரி இருக்கும் அது. இந்த செம்மண் பாறை செம்மண்ண ஒட்டி அதுக்கு இருக்கக்கூடிய வந்து சின்ன பெரிய பாறைலாம் இருக்கும். அது மேல தான் வந்து அந்த உணவகங்கள், இந்த ரெஸ்டாரண்ட்டு, அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே மேல வச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த இடம் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி இருக்குது. கடற்கரை எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. பீச் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆனா, இங்க வந்து ஒரு கிளிஃப் மாரி ஒரு சின்ன இடம் இருக்கிறதுனால வந்து அது பெரிய வித்தியாசமா வந்து பியூட்டியாவும் இருக்கும். இது பாருங்க, இது நாங்க அந்த கிளிஃப் மேல நின்னுட்டுருக்கோம். இது கீழ. இங்கேருந்து ஜூம் போட்டா, அந்த கீழ எல்லாம் நடந்து போறாங்க. ஒரு பூச்சி மாரி தெரியிறாங்க பாருங்க இருக்கிறவங்கலாம் நடந்து. க்ளோஸ்ல ஜூம் போடுறேன் பாருங்க. கொஞ்சம் கால் தட்டுனா கீழ சறுக்கி விழுந்துடுற மாரி வந்து ஒரு பயமா இருக்கிற மாரி தான் இருக்கு. அந்த இடத்துல மேல நிக்கும்போது. அப்படியான ஒரு இடம் அது. சரி அது முடிச்சுட்டு அப்படியே கீழயும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். இது பாருங்க. அதில ஜூம் போட்டா எங்க நிக்கிறாங்க பாருங்க. அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். இது எவ்வளோ ஹைட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே நான் வந்து இப்ப கீழ போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கீழ பாருங்க. கீழ இருந்து இந்த மேல இருக்கக்கூடிய பகுதி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். இது எந்த மாரி பிளேஸ் எப்படி அப்படின்ற மாரி இது இது நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால சரி நமக்கும் அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து போனோம். போயிட்டு வந்து பார்த்தப்போ கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இடம் தான். பட் என்னன்னா வந்து எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து நான் ஏற்கனவே பீச் வாரத்திலேயே நான் வந்து குடியிருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. இது புதுசா வந்துச்சு. ஆனா வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கு வந்து பெஸ்ட் பிளேஸ் தான். இது பாருங்க இதான் என்ட்ரன்ஸ். அந்த கிளிஃப் மேல சொன்னீங்க இல்லையா? அது ஒரு இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கடை மாரி இருந்ததுனால இல்லையா? இது பார்த்தீங்கன்னா, இப்பலாம் காலையில நாங்க 6 மணிக்கே போயிட்டோம். அதனால இங்க வந்து கிரவுடே கிடையாது. இந்த ஓரத்தில வந்து ஆனா ஈவினிங்கும் இந்த இடத்த வந்து நாங்க திரும்பி வந்து பார்த்தோம். அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஈவினிங் அதுக்கப்புறம் அதையும் பாருங்க. இப்ப காலையில வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இந்த ஓரத்தில அப்படியே அந்த எட்ஜ்லயே அந்த அந்த மலை குன்று இருக்கு இல்லையா? அந்த குன்று வந்து எட்ஜ் இது. அந்த எட்ஜ்லயே ஓரமா நாங்க வந்து நடந்து போயின்னே இருந்தோம். போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டெப்ஸ் வழியா கீழ இறங்கினோம். அது இறங்கி அந்த இறங்குறதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோப்பா இருக்கும். இது இது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி போறது, நடந்து போறது, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இதே போல கடைகள் இருக்குது. இந்த 2 சைடுல இல்லாம, ஒரு சைடுல மட்டும் கடை, ஒரு சைடுல வந்து அந்த பீச் ஓரம். இது இதுக்காக பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அந்த ஸ்பீடா அந்த போனானா எப்படி பக்கத்துல வர்றது? ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் கீழ இறங்கி போற ஆ? பாருங்க. இவ்வளோ ஸ்லோப்பா இருக்கும் பாருங்க. என்னெல்லாம் இது இந்த இந்த கடை வீதி பார்த்தீங்கன்னா, என் உடம்புக்கெல்லாம் இந்த பீச் பொறுமையால ஓரத்தில ஏற முடியாது. 7 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இதே போல தான் இருக்கும் கடை. அவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து அவ்வளோ ஜகஜோதியா இருக்கும். நைட்ல அப்பா! பார்த்தீங்கன்னா, ஒரே வந்து ஆட்டம், கொண்டாட்டமா இருக்கிற மாரியான ஒரு பிளேஸ் இது. இது காலையிலன்றனால உங்களுக்கு வந்து அதனுடைய டெப்த் தெரியல. ஈவினிங்கா நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்ப கீழ பாருங்க. கீழ அந்த ஸ்டெப்ஸ் வழியா எவ்வளோ ஸ்லோப்பா இருக்கு பாருங்க. இது கீழ போயிட்டு இறங்கி பார்த்தா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா தான் இருந்துச்சு இடம். இந்த பீச்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஜென்ரலா நீங்க இப்ப இங்க மெரினா பீச் போனாவோ, இல்ல வேற பீச் போனீங்கனாவோ, அது வந்து கொஞ்சம் அந்த தண்ணிக்குள்ள போய் இறங்குற இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோப்பா இருக்கும். கொஞ்சம் ஏமாந்தா கூட தண்ணி உள்ள இழுத்துட்டு போயிடுற மாரி பயமா இருக்கும். இது பாருங்க, இந்த கிளிஃப் மேல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் இதெல்லாம். ஜூம் போட்டிருக்கேன். அது மொபைல்னால அவ்வளோ கிளாரிட்டி இல்ல. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கிறதுக்காக ஜூம் போடுறேன். பாருங்க, இத அப்படியே கொஞ்சம் லாங் இழுத்தீங்கனாக்கா, அங்கருந்து எவ்வளோ தூரம் நம்ம கீழ நிக்கிறோம் பாருங்க. இதுதான். இது கீழ வந்து பீச்சு, மேல வந்து அந்த கிளிஃப் மேல வந்து ரெஸ்டாரண்ட். இந்த இந்த சொன்னேன் இல்லையா? அதாவது வந்து நம்ம மெரினா பீச்சோ, இல்ல வந்து வேற எந்த பக்கம் நீங்க அந்த பீச்சுக்கு போனீங்கனாலுமே, அந்த தண்ணீல கடல் தண்ணீல இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அலை நெறையா இருக்கும். அந்த அலைய பார்த்தா நம்ம வந்து அந்த வந்து போற இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோப்பா இருக்கும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உள்ள இழுத்துட்டு போற மாரி இருக்கும். அண்டர் கரண்ட் வேற இருக்கும். அதனால பயமா இருக்கும். ஆனா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கும். இப்ப பாருங்க இவ்ளோ தூரம் பாருங்க. தண்ணி எங்க இருக்குது? இங்க இருக்கு பாருங்க. இந்த மணல் மேடு எங்க இருக்கு பாருங்க. இந்த மணல் குவியலே கிடையாது. ஃப்ளாட்டா இருக்குது. இது பயம் இல்லாம வந்து அது உள்ள வரைக்கும் இந்த தண்ணி போலாம். அந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு இடம்.
அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு பீச் இது. அதாவது வந்து சின்ன குழந்தைங்க கூட வந்து பயம் இல்லாமல் வந்து தண்ணிக்கிட்ட நிற்கலாம். மற்ற இடத்துலலாம் மற்ற பீச்சில் அந்த மாதிரி நீங்கள் நிற்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தா உள்ள இழுத்துட்டு போயிடும். ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி யூட்டர்ன் மாதிரி அடிச்சு உள்ள வந்து அப்படியே அண்டர் கிரவுண்டுக்குலாம் வந்து இழுத்துட்டு போயிடும். அப்படியே நடந்து போனோம் அது வரைக்கும். போனால் அங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி அப்படியே தான் வந்து போகும். இந்த மணல் குவியில் அந்த மேடு மாதிரி எதுவுமே கிடையாது. சமதளமாக இருக்குது பாருங்கள் அது. இங்கே இருக்கக்கூடிய பியூட்டி இதுதான். இங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய கப்பல் பக்கத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, அங்கே ஒரு வந்து கப்பல் உடஞ்சி போயிட்டு அந்த இடத்துலயே நிற்குது. அங்கே ஒரு பெரிய பெல் எல்லாமே அங்கே கிடக்குதுன்னு சொன்னாங்க. அது எல்லாமே நாங்கள் வந்து போகிறதுக்கு டைம் இல்லாதனால எல்லா இடத்துக்கும் போக முடியல. ஸோ மார்னிங் மட்டும் இங்கே வந்துட்டு ஈவினிங் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி காலையிலே வந்தோம். இதை பாருங்கள் மேலே வந்து ஒரு லைட் போஸ்ட் இருக்குது. அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாருங்க. இதில் வந்து அவ்வளோ டெப்த்து தெரியல. ஆனால் கீழே போய் நின்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு எந்த இடத்துலையுமே பீச் இந்த மாதிரி இல்லை. இது வந்து இப்போ ஒரு மலை குன்று மாதிரி ஒரு சின்ன குன்று தான். ஆனால் என்ன ஆச்சரியம்னாக்கா, அந்த மேலே போய் நிற்கும்போது தான் அதனுடைய டெப்த்து தெரியுது. பாருங்கள் இது வந்து இந்த வாகனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இந்த இடம் தான். இது வந்து நைட்டு காலையில் காமிச்சோம் இல்லையா? அது காலையில் காமிச்ச இடம் தான். அதே இது இந்த நைட்டு இந்த வாகனங்கள்லாம் வந்து நின்னோடனே இவ்வளோ க்ரௌடு பயங்கர க்ரௌடாக இருக்கும். இந்த இடத்துல வந்து காலையில் நம்ம போனோம் இல்லையா? அதே இடத்துல இப்போ நம்ம உள்ள நுழையிறோம் பாருங்கள். இது ஈவினிங் டயத்தில் நாங்கள் போனோம். ஈவினிங் டயம் திரும்ப போனப்போ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. காலையில் காமிச்சோம் இல்லையா? அந்த என்ட்ரன்ஸு அதே இடம் தான் இது. இது பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது உள்ளே போனீங்கன்னா இதுதான் நம்ம ரங்கநாத ஸ்ட்ரீட் மாதிரியே தான் நம்ம இதுலேருந்து வந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் இதே போகணும். ஃபுல் க்ரௌடாக இருக்கும். எக்கச்சக்கமான வந்து ஃபாரினர்ஸ் வர்றாங்க. அதுவும் வந்து ஆச்சரியம் என்னன்னாக்கா, கோவாவில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து சன்பாத் எடுக்கிறதுக்குலாம் இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வர்றாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பசங்களுடைய கல்ச்சர் தான் தெரியுமே. ஃபாரினர்ஸ் இங்கே வந்து சன்பாத் எடுத்தால் இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி எங்கள் லோக்கல் பீப்புளெலாம் சொன்னாங்க. ஏன்னா நம்ம பசங்க வந்து நாகத்தவங்க அனுப்பி பக்கத்துல வேடிக்கை பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணதுனால அது இப்போ யாரும் அவ்வளோவா வர்றதில்லை. இப்பயும் சன்பாத் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வரதில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அது வெவ்வேறு இடம் பாபநாசம் கிடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சன்பாத் எடுத்து தான் இருக்காங்க. முதல்ல வந்து அளவுக்கு க்ரௌடு இப்போ கிடையாது. இதெல்லாம் பாருங்கள் இந்த ஓரத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. இது எங்கள் பசங்க நைட்டு வந்து போனப்போ வந்து ஒரே ஜாலியாக ஆட்டம் போடானுங்க ஜாலியாக. அங்கே இருக்க க்ரௌடை பார்த்துட்டு அங்கே ஆப்போசிட்லேயே வந்து ஸ்டீரியோலாம் போட்டுவிட்டு வந்து ஒரு அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்டில். அதை பார்த்தோன்னே என் பசங்க உற்சாகமாயிட்டாங்க. அவங்க கூட வெளியே நம்ம ஆட்டானு அதெல்லாம் அதாவது வந்து பக்கத்தில் யார் என்ன நினைப்பா அதெல்லாம் எதையும் யோசிக்கலாம். இது பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு மீன் வச்சுருக்காங்க பாருங்களா. அந்த மீனில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இது என்னென்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓரத்தில் நடந்து போயிட்டே தான் நிறைய கடைகள் இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் வெளியில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் அதை அப்படியே பை பண்ணி எந்த மீன் வேணுமோ, என்ன ப்ரான் வேணுமோ, இல்லை நண்டு வேணுமோ, அங்கே இருக்கிறத பார்த்து டிஸ்பிளேவில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை உடனே இமீடியட்டாக அங்கே வந்து ரெடி பண்ணி சமைச்சு தராங்க. அதுக்காக தான் இது வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த இடம் சூப்பரான இடம் தான். அப்புறம் அந்த இடத்துல வந்து அப்படியே சரி போய் பார்க்கலாம்னு அப்படி மூவ் ஆகி அப்படியே வரிசையாக அந்த எண்டு வரைக்கும் போகலான்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நடந்தோம். அப்படி போகும்போது பார்த்தீங்க இதை பாருங்கள் இந்த கடையெல்லாம் வந்து அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு நைட்டில் பார்க்குறதுக்கு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பீச் ஓரத்தில் ஐயோ வந்து சர்விக்கெல்லாம் வந்துருமோன்ற பயம் தான் இருக்கும். ஓரத்தில் வந்து அந்த கிரில்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து இவங்கெல்லாம் பயம் இல்லாமல் அந்த அது பாறை அப்படின்றத மாதிரி தான் உங்களுக்கு நம்பிக்கை போல். ஆனால் இந்த ஓரத்தில் பாறை மாதிரிலாம் அதெல்லாம் வெறும் செம்மண்ணாக இருக்குது. செம்மண் வந்து சரிஞ்சிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்கிறாங்க மக்கள். பாருங்கள் அதை இந்த உள்ள டிஸ்கோத்தை அதை பார்த்துட்டு தான் எங்கள் பசங்க வெளியே டான்ஸ் பண்ணுறாங்க. செம்ம ஜாலியாக ஆகிட்டானுங்க. இப்படி கேஷுவலாக வந்து அதான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக வா. இங்கே கேரளான்னு சொன்னாமே இந்த இடம் கேரளா இருக்குன்னு சொன்னாலுமே கூட மேக்ஸிமம் வந்து இதில் தமிழ் இருக்காங்க, தமிழ் பேசுகிறாங்க. மலையாளத்துக்காரங்க பெரும்பாலும் எல்லாருமே தமிழ் புரிஞ்சுக்கிறாங்க. ஈஸியாக தமிழ் ஓரளவுக்கு எல்லாமே பேசுகிறாங்க. பட் ஆனால் தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயம். அதில் வந்து நாங்கள் வைண்ட் அப் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாங்கள் போன இடம் ஜடாயு எர்த் சென்டர். இது திருவனந்தபுரத்துலேருந்து 52 கிலோமீட்டர் தூரத்துலையும், கொல்லம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து 37 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சடையமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த எர்த் சென்டர் இருக்குது. இந்த எர்த் சென்டர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய புராண இதிகாச கதையும் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பை ரோட்லாம் இங்கே கார்லேயும் வரலாம், இல்லை வந்து நீங்கள் ட்ரெயின்லேயும் வரலாம். ட்ரெயினில் வர மாதிரி தான் கொல்லம் ஜங்ஷன் வந்து அங்கே இருந்தாலும், இல்லை திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டு வரலாம். திருவனந்தபுரத்து போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டும் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வரலாம்.
இந்த எர்த் சென்டர் அப்படின்றது இங்கே என்ன பியூட்டி அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன மலை இருக்குது. அந்த மலை உச்சியில் வந்து ஒரு கழுகுனுடைய ஸ்டாச்சு, ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட உருவம் வந்து அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் இது சுற்றுலாத்தலமாக மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே மேலே போகிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று, இங்கே டிக்கெட் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வழியாக போகலாம். அல்லது நீங்கள் வந்து ரோப் கார் வழியாக போகலாம். ரோப் கார் மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் வசதியும் இருக்குது. ஹெலிபேட் வச்சுருக்காங்க. அந்த ஹெலிகாப்டரில் நீங்கள் போகலாம். அந்த வசதிக்கு நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ரூ. 400, சின்னவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ரூ. 300 டிக்கெட்டு. நீங்கள் அந்த ஃபெசிலிட்டி போகலாம். நாங்கள் அதை வந்து ஸ்டெப்ஸில் போகலான்னு முடிவு பண்ணி நாங்கள் ஏறினோம். ஏன்னா இது ஒரு அட்வென்ச்சராக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்காக நான் வந்து அந்த வழியாக போனோம். இங்கே உள்ள போகிறதுக்கு முன்னாடி அங்கே செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க. இந்த செக்யூரிட்டி செக் இடம் வந்து இதுதான். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கனாக்கா, மேலே வந்து தண்ணி கொண்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. சிகரெட்டோ இல்லை வந்து தீப்பெட்டியோ எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கிறது அதை வந்து பாதுகாப்பாக பண்ணுறாங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜடாயின்ற ஒரு பிளேஸில் நடந்து வந்துட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் முட்டி சத்த பசங்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், வயசானவர் 60 வயசு தத்தி போயின்னு இருக்காரு. இப்போ பாருங்கள் ஒரு திமிங்கலம், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு டான் 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 இந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போகணுன்னா எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 826 படிக்கட்டு ஏறணும். இந்த 826 படிக்கட்டையும் 60,000 கருங்கல்லை கொண்டு இது வந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போகிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டஃப்பு தான். ஆனால் நீங்கள் போகிற டைம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து சீசன் டைம்னா கொஞ்சம் கிளைமேட் கூலாக இருக்க மாதிரி சீசன் டைமை சூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக செப்டம்பர் டு மார்ச் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ சம்மர் சீசனில் போனீங்கன்னா நீங்கள் ஏறவே முடியாது. அவ்வளோ டஃப்பாக இருக்கும். வேர்த்து கொட்டும், வந்து மேலே ஏறவும் மூச்சு வாங்கிடும். அந்த மாதிரியான இடம் இது. ஒருத்தர் நீ எத்தனை இடத்துல உட்காந்துன்னு சொன்னாங்க. நான் வந்து நீங்க வர்றத வெயிட் பண்ணிருக்கேன். எனக்கு வழி இல்லை. பசங்களாக இருந்தால் வந்து டக்கு இதில் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னா குழந்தைங்களாலாம் ஏற முடியாது, லேடிஸ் எல்லாம் ஏற முடியாது. கொஞ்சம் டஃப்பான, ஏன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். மத்தியான டயத்தில் வந்து தண்ணி தாங்க எடுத்துரும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா வந்து இங்கே கவர்மெண்ட்டே வந்து அவங்க வந்து தண்ணி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க மேலே போனீங்கன்னா ஒரு இடத்துல பாதி வெளியிலே வந்து ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்பாரு. அங்கே தண்ணி எல்லாம் வச்சுருக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ரோப் காருங்க. ரோப் கார் உச்சிக்கு வந்துருச்சு. நாமளும் மேலே வந்தாச்சு. இந்த ரோப் காரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போயிடலாம். ஆனால் ஒரே ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ரோப் காரில் நீங்கள் போகணுன்னா நீங்கள் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும் டிக்கெட்டுக்காக. அவ்வளோ க்ரௌடு அதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்து ஸ்டெப்ஸில் யாரும் வர்றதில்ல. அதனால தான். இதுதான் அந்த மலை உச்சி. அந்த மலை உச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கழுகு பாருங்கள், இவ்வளோ பெருசு வடி வச்சுருக்காங்க. இது வந்து 200 அடி நீளம், 150 அடி அகலம், 70 அடி உயரத்தில் அமைச்சிருக்கிறாங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கோயில் தான் எதுக்குன்னா அது வந்து ராமர் கோயிலும். அந்த ராமர், லட்சுமணன், சீதா 3 பேரும் வந்து போன இடமா இது. இந்த கழுகு ஏன் வந்து இந்த இடத்துல இப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த கழுகுக்கு பேர் வந்து ஜடாயு. அதாவது ஜடாயு அப்படிங்கிறது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். ராமனுடைய பக்தரும் கூட. ராமர், அவருடைய சகோதரர் லட்சுமணன், ராமனுடைய மனைவி சீதா, இவங்க 3 பேரும் வனவாசம் போயிருந்தப்போ அசுரகுல அரசன் ராவணன் வந்து சீதாவை கடத்திட்டு போயிடுவார். குறிப்பாக இந்த காற்றுலேயே பறக்கக்கூடிய தேரில் வந்து கடத்திட்டு போயிடுவார். இதை கேள்விப்பட்ட ஜடாயு வந்து கழுகா மாதிரி வானத்திலேயே ராவணனை தடுத்து நிறுத்தி சண்டை போடுவார். அப்படி சண்டை போடும்போது ராவணன் வந்து வாள் எடுத்து வீசும்போது வந்து அந்த கழுகா மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜடாயுடைய ஒரு ரெக்கை வந்து உடஞ்சி போயிடும். அதனால் வந்து பறக்க முடியாமல் வந்து அங்கேருந்து கீழே விழுந்துருவார். அப்படி ஒரு வானத்திலேருந்து கீழே விழுந்த இந்த இடம் தான் ஜடாயு அப்படின்றது இடமா வந்து எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதிகாசத்தில் அப்படி சொல்லப்படுது. இந்த கழுகுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா அந்த உருவத்துக்கு கீழே பெரிய அருங்காட்சியகம் இருக்குது. அந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளேயே 60, அதாவது 6D 3 டைமென்ஷன் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அதில் வந்து கேரளா பற்றினா அந்த கலாச்சாரத்தை பற்றினா நிறைய ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. உள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பரவாயில்ல, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை தவிர கீழேயே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் கேம் நிறையா இருக்குது. நீங்கள் அப்படி விருப்பப்படுறவங்க அதை போய் பண்ணலாம். இந்த இடத்த முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக போன இடம் வந்து நெடுங்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம்.